ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கும் குழப்பங்களை இப்பொழுது என்னவென்றால், இந்த உலகத்தில் யாரையுமே புரிந்து கொள்ளவில்லை. எல்லோரும் வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஒரு நபரிடம் போய் நான் சந்தோஷமாக பேசினால் அவர் நினைக்கிறான், என்னடா இவன் சந்தோஷமாக இருக்கிறான், இவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்டதும் நடக்கவில்லையோ, நம்முடைய வாழ்க்கையில் மட்டும் கெட்டது நடக்கிறதோ என்று நினைக்கிறான். அதுவே ஒரு நபரிடம் சோகமாக பேசினால், இவன் என்ன எப்ப பார்த்தாலும் சோகமாவே நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான், இவனுக்கு இவங்கிட்ட பேசினா அந்த சோகம் நமக்கும் ஒட்டிக்குமோ அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆக மொத்தத்துல எப்படிதான் நான் பேசுறது, எப்படிதான் ஒரு நபரை புரிஞ்சுக்கிறது? இந்த உலகத்துல யாரையும் புரிஞ்சுக்க முடியல. நான் சிரிச்சிட்டு இருந்தாலும் ஏன் சிரிக்கிறேன்னு கேக்குறாங்க, ஏன் அமைதியா இருந்தாலும் ஏன் அமைதியா இருக்கேன்னு கேக்குறாங்க. ஆக மொத்தத்துல நானாகவே இருக்க முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் நானும் கவலையோடு தான் இருக்கேனே தவிர என்ன யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதுவே சந்தோஷமா இருந்துட்டேன்னா, என்ன ஏதோ சந்தோஷமா இருக்கீங்க போல, என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுவே நான் சோகமா இருக்கும்போது ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்ல, என் சோகத்தை பார்த்து சிரிக்கிறதுக்கு தான் இங்க ஆளோ அதிகமா இருக்காங்க. இங்க இருக்கிற மனுஷங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் மட்டும் என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருந்துட்டேன் போல இருக்கு சாயி. நான் மட்டும் யாராவது சந்தோஷமா இருந்தாங்கன்னா உடனே தெய்வத்திட்ட போயிட்டு நான் என்னுடைய சொந்தக்காரனை பார்த்தேன், அவனுடைய முகத்துல இன்னைக்குதான் சந்தோஷம் இருக்கு, இந்த சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்கட்டும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஆனா அதுவே சொந்தக்காரன் நான் சந்தோஷமா இருந்தா இவன் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு வேண்டிக்கிறான். நான் மட்டும்தான் என்னமோ வித்தியாசமா இருக்கணும் சாய் என்ற. தங்கமே, நீ வித்தியாசமாக இல்லை, நீ தெய்வ பிள்ளையாக இருக்கிறாய். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் எப்பொழுதும் அவருடைய குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுவதுதான் தெய்வமும் விரும்புகிறது. நீ அழும் பொழுது அழுவட்டும், என்னை அழ வைத்தான் அவன் அழுகிறான் என்று சொல்வது தெய்வம் விரும்பவில்லை என்றுதான் நான் சொல்கிறேன். உனக்கு ஒரு உதாரணத்திற்கு ஒரு குட்டி கதையை ஒன்று சொல்கிறேன். ஒரு துறவி ஆற்றை கடப்பதற்காக நின்றார். அந்த ஆற்றை கடப்பதற்கு ஒரு போட் வந்தது. அந்த படகு வந்த பொழுது அதில் ஒருவன் இருந்தான். அவன் அங்கு இருக்கும் பெண்களை கேலி கிண்டல்கள் செய்து கொண்டே இருந்தான். அந்த துறவி அதை கண்டு கொள்ளாமலேயே வந்துவிட்டு தன்னுடைய குருவிடம் இந்த மாதிரி நாம் பயணம் செய்யும் பொழுது ஒரு நபர் அங்கு இருக்கும் பெண்களை கேலி கிண்டல் எல்லாம் செய்தார் என்றார். அப்பொழுது அந்த துறவி சொன்னார், ஏன் நீ அங்கு விட்டு வந்தாய்? அங்கு அந்த பெண்களை கிண்டல் கேலி செய்பவர்களிடம் நீ தட்டி கேட்டிருக்கலாமே என்றார். அந்த துறவியோ அப்படியா என்று கேட்டார். மறுநாள் வேறொரு துறவி அதே மாதிரி அந்த படகு வந்தது. அந்த படகில் அதே நபர் திரும்பவும் அங்கு இருக்கும் பெண்களை கேலி கிண்டல் செய்து கொண்டு இருந்தார். கேலி கிண்டல் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நபருக்கு உடனே தோன்றியது, அந்த துறவிக்கு தோன்றியது, நம்மளுடைய குரு நமக்கு யாராக இருந்தாலும் தட்டி கேட்க வேண்டும் என்று தானே சொன்னார். நேற்று ஒருவனுக்கு இதேதானே அறிவுரைகள் சொன்னார். நம்மளும் போய் அவனை கேட்போம் என்று நேரடியாக அடிக்க ஓடிவிட்டு வரும் பொழுது துறவி அவன் பயந்து விட்டான். தட்டி கேட்பதற்கு ஒரு ஆள் வந்து விட்டானே என்று பயந்து விட்டான். அவன் அங்கிருந்து ஓடிவிட்டான். இதை சந்தோஷமாக கொண்டு தன்னுடைய குருவிடம், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த நபர் நான் போகும் பயணத்திலேயும் இருந்தார், அவனை நான் தட்டி கேட்டேன், ஒரு அடியையும் போட்டேன் என்றார். அப்பொழுது அந்த குரு சொன்னார், உன்னை யார் அடிக்க சொன்னது? முதலில் துறவிக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி யாரையும் அடிப்பதோ துன்புறுத்துவதோ இருக்கக்கூடாது, உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா என்று கேட்டார்கள். அப்பொழுது சுற்றி இருப்பவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சுற்றி இருப்பவர்கள் எல்லாரும் கேட்டார்கள், நேற்று ஒரு துறவியிடம் அவனிடம் தட்டி கேட்டிருக்கலாமே என்று சொன்னீர்கள், இன்று இந்த துறவியிடம் ஏன் அவனை அடித்தாய், ஏன் அவனை தட்டி கேட்டாய் என்கின்றீர்கள், இதில் எங்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே குருநாதா என்று கேட்டார்.
அதற்கு குரு சொன்ன ஒரு விஷயம் என்னவென்றால், நேற்று போனவனுக்கு பயங்களோ அதிகம். அவனுடைய பயத்தை போக்குவதற்காக நான் அதை சொன்னேன். இவனுடைய குணமோ கொஞ்சம் முரட்டு குணம். இவனுடைய மனதில் இருக்கும் அந்த முரட்டு குணத்தை எடுப்பதற்காக இப்படி சொன்னேன். ஒவ்வொருவருடைய குணத்தையும் புரிந்துதான் அவர்களிடம் பழக வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிந்துதான் செய்ய வேண்டும் என்றார்கள். அந்த குரு என்ன சொன்னார்? இதுல இருந்து உனக்கு புரிகிறதா? ஒவ்வொருவருடைய குணமும் ஒவ்வொரு மாதிரி. அவரவர்களுக்கு தகுந்தது போலத்தான் பழக முடியும். எல்லோரும் ஒன்றுதான் என்று நினைக்க கூடாது. அப்படி நினைத்தால் இங்கு அதிகமான பிரச்சனைகள் தான் வரும். புரிகிறதா? இந்த கதையிலிருந்து நீ கற்றுக்கொண்டது என்ன? இவ்வளவு நேரம் என்னிடம் புலம்பிக் கொண்டு இருந்தாயே. நான் வாழ்வது சிலருக்கு பிடிக்கிறது, சிலருக்கு பிடிக்கவில்லை. நான் நல்லவன் என்று நான் ஒருவன் நல்ல பிள்ளையாக நல்ல ஒரு குணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இன்னொருவன் என்னை அப்படியெல்லாம் வாழ விட வேண்டாம், நீ கெட்டு போக வேண்டும், வாழ்க்கையில் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான் என்று நீ சொன்னாய் அல்லவா? இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய்? ஒவ்வொருவனும் ஒவ்வொரு குணம். அதற்கு தகுந்தது போல நீதான் நடந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் முதலில் புரிந்து கொள். எல்லோரையும் எடுத்த உடனேயே நம்பாதே. எல்லோரும் எப்பொழுதும் நல்லதுதான் செய்வார்கள் என்றும் நினைக்காது. ஏனென்றால் வாழ்க்கையில் யாரும் எப்பொழுதும் யாருக்காகவும் எதுவும் செய்வது கிடையாது. குணங்களோ மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவனுக்கு சாந்தமான குணமும் இருக்கும். ஒருவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பான். ஒருவனுடைய வாழ்க்கையை பார்த்து இவன் நல்லாவே இருக்கக்கூடாது என்று நினைப்பான். இதுதான் உண்மை. அதனால்தான் நீ இப்பொழுது சந்தேகமாக கேட்டாய் அல்லவா, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? மற்றவன் எப்பொழுதும் என்னை பார்த்து ஏன் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறான்? அப்படியே நான் நன்றாக இருக்கிறேன், ஒரு விஷயத்தை அற்புதமாக செய்கிறேன் என்றால் அது ஏன் அவனுக்கு பிடிப்பதில்லை என்று கேட்டாய் அல்லவா? அதற்கு இதுதான் காரணம். ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு மாதிரி. எல்லா விஷயத்தையும் மனதுக்குள் ஏற்றுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து எப்பொழுதும் எதுவும் செய்ய முடியாது. புரிந்ததா? யோசித்துப்பார். நீயே நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாய். ஆனால் அறிவுரை சொல்வதோடு முடிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நீ கொண்டு வருவது கிடையாது. முதலில் அறிவுரை சொல்வதையோடு நிப்பாட்டி கொள்ளாமல் நீயும் கொஞ்சமாவது மற்றவனை புரிந்து கொள்ள பழகு. எல்லோரையும் புரிந்து கொள்ளாமல் எல்லோரும் நல்லவர்கள் தான், எல்லோரும் நமக்காக எல்லா விஷயங்களையும் செய்வார்கள் என்று கண்ணை மூடிக்கொண்டு நம்பாது. அப்படி நீ நம்ப ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்க்கையை தான் நீ இழப்பாயே தவிர நீ எந்த ஒரு விஷயத்தையும் தாராளமாக பெறமாட்டாய். கஷ்டம் என்ற ஒன்று நீங்களால் அனுமதித்தால் மட்டும்தான் வருமே தவிர நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நிச்சயமாக வராது. எந்த ஒரு கஷ்டத்தையும் ஒரு பொழுதும் அனுமதிக்காதீர்கள். எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் நீங்களே சுதாரிப்பாக இருங்கள். கஷ்டம் என்ற ஒன்று கடனாக கூட இருக்கலாம். நீங்கள் கடன் வாங்கினால்தானே உங்களுக்கு கடன் வரும். இல்லை என்றால் எப்படி கடன் வரும்? அதே மாதிரிதான் எல்லா நிலையிலும் முதலில் நிதானம் கொள்ளுங்கள். தெய்வம் உங்களோடு இருக்கிறது என்று நம்புங்கள். தெய்வம் உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் என்று நம்புங்கள். ஒவ்வொரு காலமும் உங்களுக்கு இனிமையான காலங்கள் தான் என்று நம்புங்கள். புரிந்ததா? உனக்கு இனிமேல் வரும் நாட்கள் அனைத்தும் சுகமே. உனக்கு புரிய வைக்கும் முறையில் புரிய வைத்து விட்டேன். இதற்கு மேல் எல்லாமே உனக்கு இன்பமாகவே இருக்கும். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சில நபர்களை பற்றி குழப்பிக்கொண்டு இருந்தாய். இனி குழப்பிக்கொள்ள மாட்டாய். யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரிந்து கொண்டாய். எல்லாம் இனி நல்லது. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வாதம் செய்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.